இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திறவுகோல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்க போகிறோம். காபத்துல்லாவின் இமாமாக இருக்கும் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். உரையாற்றும் பொழுது ஒரு அருமையான சம்பவத்தை நினைவு கூறினார். ஒரு சிறுவன் இருந்தானாம். அவன் மற்ற குழந்தைகளைப் போலவே குறும்புத்தனமானவனாம். ஒரு நாள் அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்களாம். அப்பொழுது அந்த சிறுவனின் தாய் விருந்தாளிகளுக்கு பரிமாறுவதற்காக உணவு தயாரித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது அந்த சிறுவன் என்ன பண்ணானா, விளையாட்டுத்தனமாக தாய் சமைச்ச அந்த உணவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டானாம். இதை கண்ட அந்த தாய் ரொம்ப அவன் மேலே கோவப்பட்டு மிகவும் சத்தமாக அல்லாஹ் உன்னை காபாவுக்கு இமாமாக ஆக்கட்டும் என்று சொல்லிட்டு இங்கிருந்து ஓடிவிடு என்று சொன்னார். இந்த கதையை சொன்ன இமாம் அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாங்க. பிறகு அவருடைய அழுகையை அடக்கி கொண்டு தொடர்ந்து உரையாற்றினாராம். மக்களே, அந்த சிறுவன் யார் தெரியுமா? காபாவுக்கு இமாமாக உங்கள் முன்பாக நிற்கும் நான் தான் என்று சொன்னாங்க. இந்த பிரார்த்தனையினால் காபாவுக்கு இமாமாக இருந்து தன் அழகிய குரலால் திருக்குரானை ஓதி கோடிக்கணக்கானோரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவராகவும் இருக்கிறார். மாஷா அல்லாஹ். இமாம் அவர்களின் இந்த உரையாடல் உலகிலுள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு பாடமாகும். பேட்டை செய்கின்ற, சொல் பேச்சு கேட்காத, குறும்புத்தனம் செய்கின்ற நம்மளுடைய குழந்தைகளை கடின வார்த்தைகள் சொல்லி திட்டிராதீங்க தாய்மார்களே. திட்டக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரவில்லை என்றாலும் கோபத்தினால கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். இமாமின் உரையாடல் மூலமாக நம் குழந்தைகளை திட்டுறதை கூட நம்ம நல்ல வார்த்தைகளை கொண்டு தான் திட்டணும் அப்படின்றது தெரியுது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் நமது சந்ததிகளை. இந்த உரையை கேட்டதும் எனக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் தோணுச்சு. எனவே மறந்தும் கூட குழந்தைகளை கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டிடாதீங்க. தாய் தந்தையர்களுடைய வார்த்தைகளும் துவாக்களும் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.